ஹலோ நண்பா, வெல்கம் டு கிளாஸ் குரூப் சேனல். நான் உங்கள் சையது. இன்றைக்கி நம்ம கிளாஸ் குரூப் சேனலில் கிளாஸ்டிக் சீரீஸில் பிசிக்கு தேவையான 3 முக்கியமான சாஃப்ட்வேர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த 3 சாஃப்ட்வேருமே உங்கள் பிசியோட லுக்கை அடுத்த லெவலில் கொண்டு போய் நிப்பாட்டும். ஸோ கண்டிப்பாக இந்த 3 சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் பிசியோட லுக்கு, பர்ஃபார்மன்ஸ் ரெண்டுமே நீங்கள் வேறு லெவலில் ஃபீல் பண்ணுவீங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ் குரூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிளாஸ்டிக் சீரீஸை லைக் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. இன்றைக்கி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே அந்த 3 சாஃப்ட்வேர் பற்றி பார்ப்போம். நம்ம இதில் ஃபஸ்ட்டு என்ன சாஃப்ட்வேர் பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ரெயின் மீட்டர் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த சாஃப்ட்வேர் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் கூகுளில் போய் ரெயின் மீட்டர்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ அதில் போய் இதில் 2 வெர்ஷன் இருக்குது, பீட்டா வெர்ஷன், ஃபைனல் வெர்ஷன். ரெண்டுமே ஃப்ரீ தான் நண்பா. ஸோ நீங்கள் ரெண்டில் எது வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இன்ஸ்டால் பண்ணோன்னா உங்களுக்கு ஃபேஸ் எப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் எதுவும் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் நான் இதை உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இன்ஸ்டால் பண்ணணுன்னா உங்களுக்கு இப்படி வந்துடும். ஸோ இது எனக்கு டிஸ்க் வேண்டான்னா அதை கிளிக் பண்ணி அன்லோடு ஸ்கின் கொடுத்திங்கன்னா அது போயிடும். ஸோ எனக்கு அது வேணும்னு நினச்சிங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி செட்டிங் அல்லது லிஸ்டோ அதில் போய் எனக்கு டிஸ்கில் போய் டூ டிஸ்க் எனக்கு வந்துருக்குது. சியில் எத்தனை கெப்பாசிட்டி இருக்குது, டியில் எத்தனை கெப்பாசிட்டி இருக்குன்னு காமிச்சிருந்தா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை விட எனக்கு அட்வான்டேஜாக லுக் எனக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்குன்னு இந்த ரெயின் மீட்டர் லுக்குக்குன்னு தனியாக ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது. அது டிவைட் ஆர்ட். இந்த ரெயின் மீட்டர் இந்த லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். ஸோ அது மூலமாக போய் நீங்கள் இதில் உங்களுக்கு என்ன ஸ்கின் தேவையோ அந்த ஸ்கின் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் எனக்கு நான் ஒரு இன்ஸ்டால் பண்ணி காமிக்கேன். இன்ஸ்டால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா அதை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டு இதை டவுன்லோடு பண்ணுறேன் நண்பா. டவுன்லோடு பண்ணால் இது எனக்கு இந்த ஃபைலாக டவுன்லோட் ஆகிட்டு இதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறேன். இன்ஸ்டால் பண்ணோன்னே என் ஃபேஸை பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி ரெயின் மீட்டர் மேனேஜ் அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நண்பா எலிகனைஸ் நான் அந்த தீமை இன்ஸ்டால் பண்ணோன்னா எனக்கு இதில் வந்துடும். இதில் நான் கிளாக்கு நண்பா. ஸோ எனக்கு இவ்வளோ பெருசு தேவைன்னா அன்லோடு. உங்களுக்கு என்ன டிசைன் வேணால் நீங்கள் இதில் மாற்றிக்கலாம். ஸோ நான் இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளாக் மட்டும் இல்லை, டேட், மியூசிக்னா மியூசிக் ஐட்டம், மியூசிக் ப்ளே பண்ணால் இங்கே ப்ளே ஆகும். ஸோ இது ஸ்கின்னாக உங்கள் இன்டர்ஃபேஸில் டிஃபால்ட்டாக இருந்துகிட்டே இருக்கும். தேவைன்னா அன்டூ பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம பார்த்த ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச தீமை டவுன்லோடு பண்ணி அதை உங்கள் ஸ்கின்னுக்கோ கிளாக்குக்கோ மியூசிக் உங்கள் டெஸ்க்டாப் ஃபேஸை நீங்கள் என்ன வேணால் மாடிஃபை பண்ணலாம். ஸோ இது செம்மையாக இருக்குது. இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ நம்ம 2வது சாஃப்ட்வேர் பற்றி போவோம். அந்த சாஃப்ட்வேர் நேம் என்ன கேட்டிங்கன்னா ஃபென்சர்ஸ். இந்த சாஃப்ட்வேர் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. ஸோ அது மூலமாக போய் இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எதுக்கு யூஸ் ஆகுது கேட்டிங்கன்னா, உங்கள் டெஸ்க்டாப்பில் ஃப்ரண்ட் பேஜில் உங்கள் லெஃப்ட் ஹோல்டர் கிளிக் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணணும் நண்பா. செலக்ட் பண்ணி விட்டிங்கன்னா இல்லை 2 இது கேட்கும். கிரியேட் ஃப்ரெண்ட்ஸ் ஹியர், கிரியேட் ஃபோல்டர் போர்ட்டல் ஹியர். இதை நீங்கள் ஏதாச்சும் சூஸ் பண்ணுறீங்க. நான் இதை சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணிட்டு டைட்டில் எக்ஸாம்பிள் நான் சாஃப்ட்வேர்னு கொடுக்கேன். சாஃப்ட்வேர்னு கொடுத்துட்டு இந்த ஃபோட்டோஷாப்பு இந்த மாதிரி நான் தனித்தனி கேட்டகரியாக வச்சு என்னால்
ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். ஸோ இது செம்மையாக இருக்கும். இதை மாதிரி நீங்கள் உங்கள் டெஸ்க்டாப்பில் இந்த மாதிரி ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு என்ன டைட்டில் வைக்கணுமோ டைட்டில் வச்சு அந்த சாஃப்ட்வேர் ஒதுக்கினீங்கன்னா உங்களுக்கு பார்க்கவும் செம்ம லுக்காக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் லென்த்தை கம்மி பண்ணி உங்கள் சைஸ் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சைஸை இது பண்ணிக்கலாம். இதுதான் நண்பா ஃபென்சஸ். ஸோ இந்த சாஃப்ட்வேரோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். உங்களுக்கு வேண்டாங்க அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா. ஸோ இந்த சாஃப்ட்வேர் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கேன். ஸோ அது மூலமாக போய் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற சாஃப்ட்வேர் ஆன்வி ஃபோல்டர் லாக்கர் ஃப்ரீ. ஸோ இந்த சாஃப்ட்வேரோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். இந்த சாஃப்ட்வேர் எதுக்கு யூஸ் ஆகுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபோல்டரை லாக் பண்ணி வைக்கலாம். எக்ஸாம்பிள், நம்ம பிசியில் ஒரு ஃபோல்டரை ஹைடு பண்ணி வைக்கலாம். பட்டு இந்த சாஃப்ட்வேர் மூலமாக நீங்கள் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஃபோல்டருக்கும் ஒவ்வொரு பாஸ்வேர்டு வைக்கலாம். எக்ஸாம்பிள், நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோன்னே அதாவது இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஆகும். ஸோ இதில் நீங்கள் பாஸ்வேர்டு சூஸ் பண்ணிக்கோங்க. நான் என் பாஸ்வேர்டு சூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடி. நம்ம மறந்தால் கூட நம்மளுக்கு ஒரு சின்ன பின்கோடு வர்றதுக்காண்டி இமெயில் ஐடி கேட்கும். ஸோ அதனால் நீங்கள் உங்கள் இமெயில் ஐடியை கொடுத்து வச்சுக்கோங்க. நான் என் இமெயில் ஐடி கொடுத்துட்டு ஓகே விட்டுக்கணுங்களா. ஓகே ஆகிட்டு இப்போ எக்ஸாம்பிள் நான் கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய ஃபோல்டரில் ஏதாச்சும் ஒன்று ஓகேன்பா. இல்லை எக்ஸாம்பிள் இந்த சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்குதான்பா, இதை கிளிக் பண்ணி நான் இதை லாக் பண்ணி வைக்கேன். இந்த இருக்குது. ஸோ ஓகே பண்ணிவிட்டு இதில் ஹைடு ஆன் லாக்கு அதில் நீங்கள் பாஸ்வேர்டு கொடுங்க. பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டு கொடுத்தீங்களா, அந்த பாஸ்வேர்டே இருக்கட்டுமா, இல்லை நீங்கள் இந்த சாஃப்ட்வேர்னு ப்ரைவேட்டாக எதுவும் பாஸ்வேர்டு கேட்குங்களான்னு கேட்கு. ஸோ இதுக்குன்னு தனியாக நான் பாஸ்வேர்டு கொடுக்கேன். ஸோ அந்த பாஸ்வேர்டு கிட்டு நான் என்னென்னு கொடுத்துட்டு ஓகே பண்ணுறேன். ஓகே பண்ணிட்டு நான் போய் கேன்சல் பண்ணிட்டு இப்போ நான் அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி காமிக்கணும்பா. சர்டிஃபிகேட் ஓப்பன் பண்ணால் பாஸ்வேர்டு இருக்கணும்பா. ஸோ இதை மாதிரி நீங்கள் ஒவ்வொன்று ஃபோல்டருக்கும் தனி பாஸ்வேர்டு நீங்கள் கொடுக்கலாம். அந்த ஃபைலை நான் டெலிட் பண்ணவும் முடியாது. டெலிட் பண்ணாலும் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ எனக்கு இப்போ அது வேண்டான்னா நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிடலாம். எக்ஸாம்பிள் கிளிக் பண்ணி அன்ப்ரொடக்ட் பண்ணிட்டீங்கன்னா அன்ப்ரொடக்ட் ஆகும். கிளிக் பண்ணி கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு அது ஈஸியாக ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி பார்த்த 3 சாஃப்ட்வேர். இந்த 3 சாஃப்ட்வேர் லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். இந்த 3 சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கிளாஸ் கிளப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் நண்பா. நம்ம கிளாஸ் டெக் சீரியஸை லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம எக்ஸாம் ஆன் டிப்ஸ்னு ஒரு சீரியஸ் ரன் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதையும் பாருங்கள், அதுவும் லைக் பண்ணுங்கள், அதையும் ஷேர் பண்ணுங்கள் நண்பா. ஸோ உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் தேவைப்படுது, எந்த மாதிரி வீடியோஸ்லாம் தேவைப்படுதோ அது டிஸ்கிரிப்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம கிளாஸ் கிளப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் ஏ நைஸ் டே. பெஸ்ட் ஆஃப் லக். பை ஃப்ரெண்ட்ஸ்.